அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு இயற்கணிதம்ங்கிற யூனிட்டில் பயிற்சி 3ல் 2ல் 4வது கணக்கை பார்க்க போகிறோம். சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 2வது கணக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 14 p அடுக்கு 5 q அடுக்கு 3 டிவைடட் பை 2 p அடுக்கு 2 q அதை வந்து மைனஸ் 12 p அடுக்கு 3 q அடுக்கு 4 டிவைடட் பை 3 q அடுக்கு 2 அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சுருக்கி நம்ம ஆன்சர்கள் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, முதல் ஸ்டெப் என்ன செய்யலாம்? இந்த 14 ரெண்டையும் வகுத்துக்கலாம். ஓர் 2 2 7 2 14. அதே மாதிரி ஓர் 3 3 4 3 12 அப்படின்னு ஃபர்ஸ்ட் சுருக்கிக்கிட்டேன். இப்ப எடுத்து எழுத போறோம். 7 அப்படியே போட்டுக்கிறேன். p அடுக்கு 5 கீழே இருக்கு p அடுக்கு 2 இருக்கு. அப்ப மைனஸ் 2 அடுக்கு விதியில வகுத்தலுக்கு அடுக்குகளை கழிக்க வேண்டும். அப்புறம் q னு போட்டுக்கிறேன். இங்க எவ்வளவு இருக்கு? மேல 3 இருக்கு, இங்க கீழே ஒரு q இருக்கு. இத மாதிரி போட்டுக்கிட்டேன். அடுத்து மைனஸ் 4 அப்படியே போட்டுக்கிறேன். p அடுக்கு 3 கீழே p எதுவும் கொடுக்கல. அடுத்து q னு இருக்குது. q அடுக்கு 4 கீழே எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. இப்ப மைனஸ் 2. இப்ப அடுத்த ஸ்டெப் இப்ப கழிச்சு போட போறோம். அடுக்குகளை கழித்து போட போறோம். 7p 5 2 போனா எவ்வளவு? 3. அடுத்து q1 அப்படியே போட்டுக்கிறேன். 3ல 1 போனா 2 மைனஸ் 4 அப்படியே போட்டுக்கிறேன். p அடுக்கு 3 q அப்படியே போட்டுக்கிறேன். 4ல 2 போனா எவ்வளவு? 2. இப்ப பாருங்க, ஒரே உறுப்புகளாக இருக்கிறது. மொத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்ப 7p அடுக்கு 3 q அடுக்கு 2 அதிலிருந்து 4 p அடுக்கு 3 q அடுக்கு 2 கழிக்கிறோம். அப்ப எப்படி எழுதலாம்? 7 மைனஸ் 4 இன்டு p அடுக்கு 3 q அடுக்கு 2 இஸ் ஈக்குவல் டு 7 4 போனா எவ்வளவு? 3. அப்ப 3 p அடுக்கு 3 q அடுக்கு 2 இதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடை ஆகும். 3 p q q ஸ்கொயர். புரிஞ்சுங்களா?